17வது வார்டில் 3 அங்கன்வாடி மையம் இருக்குது. 3 அங்கன்வாடி மையத்துலேயும் 2 வயசுலேருந்து 5 வயசு வரைக்கும் எல்லா குழந்தைகளும் ஸ்கூலுக்கு வந்துட்டுருக்காங்க. இந்த பகுதியை குழந்தை தொழிலாளர் இல்லாத பகுதியாக மாற்ற வேண்டும் என்று சர்வே சென்று இடைநின்ற குழந்தைகளையும் வெளியூரிலிருந்து இடம்பெயர்ந்து வர குழந்தைகளையும் கண்டுபிடித்து இம்மையத்தில் சேர்க்கிறோம். அவர்களுக்கு தேவையான பயிற்சிகளை கொடுத்து நிரந்தர பள்ளியில் சேர்க்கப்படுகிறார்கள். அதனால் இப்பகுதியில் குழந்தை தொழிலாளர் இல்லை என்ற நிலையை உருவாக்கி அனைத்து குழந்தைகளுமே பள்ளிக்கு செல்கிறார்கள் என்ற நிலையை உருவாக்குகிறோம். ஒவ்வொரு குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாக்கிறோம். எங்கள் பள்ளியில் மாணவர்களின் இடைநிற்றல் இல்லை, நல்ல தரமான கல்வியை வழங்குகின்றோம். பள்ளி நிர்வாகம் சிறப்பாக செயல்பட நாங்கள் பங்களிக்கிறோம். எங்கள் பகுதியில் உள்ள குழந்தைகளின் கல்வி உரிமையை நாங்களே உறுதி செய்கிறோம். எங்கள் கூட்டமைப்பை சேர்ந்த குழந்தைகள் அனைவரும் பள்ளிக்கு செல்கிறார்கள் என்பதை நாங்கள் உறுதி செய்கிறோம். 17வது வார்டில் குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத பகுதியாக மாற்றி அமைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத பகுதியாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். எங்கள் பகுதியில் எந்த குழந்தையும் வேலைக்கு போவதில்லை. நாம் நற்பணி மன்றமாகிய நாங்கள் அதை உறுதி செய்கிறோம். எங்கள் வீடுகளில் குடியிருக்கும் அனைத்து குழந்தைகளும் பள்ளி செல்வதை உறுதி செய்கிறோம். மேலும் எங்கள் வீடுகளிலிருந்து இடம்பெயர்ந்து சென்ற குடும்பங்களின் குழந்தைகள் அனைவரும் பள்ளி செல்வதை உறுதி செய்கிறோம். நான் சேவினுடைய பயிற்சியில் கலந்துக்கிட்டு எனக்கு இந்த கம்பெனியில் வேலை கிடச்சிருக்கு. இப்போ எனக்கு போதுமான வருமானம் வருது, நான் சந்தோஷமாக இருக்கேன். இந்த பகுதியில் நாங்கள் குழந்தை தொழிலாளர் யாரையும் வேலைக்கு சேர்த்துறதில்லை. குழந்தைங்களோட கல்வி சுகாதாரம் இதை முன்னிட்டு நாங்கள் குழந்தை தொழிலாளர்களை இங்கே பணியில் வேலைக்கு சேர்த்திக்கிறதில்லை. அவங்களோட எதிர்கால முக்கியத்துக்கோசரம் இந்த பகுதியில் யாருமே குழந்தை தொழிலாளர்களை சேர்த்துக்கிறதில்லை. எங்கள் பகுதியில் உள்ள குழந்தைங்களை நாங்கள் யாரும் வேலைக்கு வச்சுக்கிறதில்ல. எல்லா குழந்தைங்களையும் நாங்கள் பள்ளிக்கு அனுப்புகிறோம். இதை நாங்கள் உறுதிப்படுத்திக்கிறோம். இந்த பகுதியில் குழந்தை தொழிலாளர் இல்லாத பகுதியாக்கணும்னு சேவை அமைப்பு ரொம்ப பாடுபட்டுருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறோம். மேலே எங்கள் கம்பெனிலையும் குழந்தை தொழிலாளர் எப்போவுமே ஆரம்பத்துலேருந்தே வச்சுக்கிறதில்ல. இந்த பகுதி குழந்தை தொழிலாளர் இல்லாத பகுதியாக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. திருப்பூரில் 16, 17வது வார்டுகளில் குழந்தை தொழிலாளர் இல்லாத பகுதியாக உருவாக்குகின்ற முயற்சியில் அனைத்து பங்குதாரர்களும் முழு மனதுடன் செயல்பட்டார்கள். ஆகவே தான் இந்த மிகப்பெரிய வெற்றியானது இன்று பிரகடனப்படுத்தப்படுகின்றது. அதில் குறிப்பாக பெற்றோர்கள், மகளிர், தொழிலாளர்கள், ஆசிரியர் பெருந்தகைகள், பள்ளிக்கூட நிர்வாகிகள், பள்ளிக்கூட பொறுப்பாளர்கள் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய பொதுநிலையினர், தன்னார்வ தொண்டர்கள் என்று பல்வேறு நிலையினரும் இதில் பங்கெடுத்து கொண்டார்கள். குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய வணிகர்கள், தொழில் முயற்சியாளர்கள், தொழில் நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லோருமே இதில் முழு உடந்தையுடன் செயல்பட்டார்கள். ஆகவே தான் இந்த குழந்தை தொழிலாளர் இல்லாத பிரகடனமானது இன்று முன்மொழியப்படுகின்றது. இந்த முயற்சியானது தொடர்ந்து செயல்படும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கின்றோம். இந்த கடந்த 2.5 ஆண்டுகளான சாதனையானது இன்றோடு நிறுத்தப்படாமல் இது தொடர்ந்து செயல்படும். அதற்கு அவர்கள் முழு பங்காளர்கள் பங்களிப்பார்கள். அந்த பங்கேற்பில் எமது சேவை அமைப்பானதும் தொடர்ந்து அவர்களுக்கு துணையாக இருப்பதோடு அல்லாமல் உரிய ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தொடர்ந்து அளித்து கொண்டே இருப்போம். குழந்தைகள் பாராளுமன்றத்தின் சார்பாக கல்வித்துறை அமைச்சராகிய நான் எங்கள் பகுதியில் உள்ள அனைத்து குழந்தைகளும் பள்ளிக்கு செல்வதை உறுதி செய்கிறேன். எங்கள் பகுதி குழந்தை தொழிலாளர் இல்லாத பகுதி. நாங்கள் பெருமைப்படுகிறோம். எங்கள் பகுதி குழந்தை தொழிலாளர் இல்லாத பகுதி. நாங்கள் பெருமைப்படுகிறோம்.